அனைவருக்கும் நமஸ்காரம். இங்கு நடையில் வீட்டிற்கும் முதன்மை விருந்தினர் ஸ்ரீ டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், ஸ்ரீ சைதை துரைசாமி ஐயா அவர்களுக்கும், மருத்துவர் செல்வகுமாரி அவர்களுக்கும், இயக்குனர் முருகதாஸ் அவர்களுக்கும், மற்றும் மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கும் அனைத்து முகவரி ஃபேமிலி மெம்பர்ஸ் அவர்களுக்கும், முகவரி ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களுக்கும், மற்றும் முகவரி ரமேஷ், நான் அவரை எப்பொழுதும் தம்பியாகவே பார்ப்பேன். அவருக்கு உறுதுணையாக கடைசி வரை இருப்பேன் என்று அவருக்கு உறுதியளித்திருக்கிறேன். மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் ட்ரஸ்டி திருமதி சுமதி அவர்களுக்கும், திருமதி சங்கீதா அவர்களுக்கும், மற்றும் நிறைய பேர் எனக்கு பை நேம் தெரியும், பட் எல்லார் பேரும் வாசித்த டைம் இருக்காது. இந்த முகவரி குடும்பத்துடன் பங்கேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சியும், நான் இதை ஒரு ஆனராக நிறைய பொசிஷன்லாம் இருந்திருக்கிறோம், அதெல்லாம் தாண்டி இதில் பார்ட்டாக இருக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஆத்மாத்ம திருப்தியும் அளிக்கின்ற பணி எதுன்னா இந்த இது மட்டும்தான். நான் ஒன்றும் பெருசாக அவருக்கு செய்யலை, இருந்தாலும் அவரை எல்லா மேடையிலையுமே என்னை வந்து கூப்பிட்டு ஆனர் பண்ணுறாரு. பட் அவருக்கு எப்பெல்லாம் என்னென்ன உதவி எப்போனாலும் கேளுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அவருக்கு எனக்கு என்ன இன்ஸ்பிரேஷன், அவரே ஒரு எனக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அவர் மாதிரி ஹார்ட் ஒர்க் யாராலையுமே பண்ண முடியாது. இஸ் வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கர். அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கெல்லாம் அவர் எவ்வளோ பாடுபட்டாருன்னு எனக்கு தெரியும். ஒரு நாளுக்கு முன்னாடியுமே அவருக்கு பயங்கர இக்கட்டான சூழ்நிலை வந்தது. உடனே கால் பண்ணார். நான் அப்போ வேறு ஒன்றுமே சொல்லலை, எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் திருப்பி என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி எல்லாமே அவருக்கு சால்வ் ஆகிடுச்சு. அதனால் வந்து அவருக்கு வந்து அவருக்காக செய்யலை, எல்லாமே மற்றவங்களுக்காக செஞ்சுட்டு இருக்கிறது தான் பணியை தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் அவருக்கு வந்து எந்த தடங்களும் வராதுன்ற எனக்கு பெரிய நம்பிக்கை அதுதான். அவர் முதல்லேருந்து என்னோடய குவார்ட்டர்ஸுக்கு வந்து நடந்து வருவார். அப்போல்லாம் வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வர மாட்டேன். நானே கேட்பேன், என்ன நான் பஸ் இறங்கி கூட்டூர்லேருந்து இங்கே இறங்கி குவார்ட்டர்ஸுக்கு வரீங்க, ஒரு ஆட்டோ பிடிச்சி வரலாமே அப்படின்பேன். ஆனால் அதெல்லாம் அவர் செலவு பண்ண மாட்டார், நடந்தே தான் வருவார். எத்தனை பேர் பார்க்க சொன்னாலும் போய் பார்ப்பார், எந்த டைமுன்னு தெரியாது, எல்லாமே வந்து பார்ப்பார். அது மற்றவங்களுக்காக அவர் வந்து உழைக்கிற செல்ஃப்லெஸ் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பண்ணுற மாதிரி யாராலையுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா முகவரி ரமேஷ் சார். சொன்ன மாதிரி அவர் மேடைக்கே வர மாட்டார், ஃபோட்டோவுக்கும் போஸ்ட் கொடுக்க மாட்டார் எப்போவுமே. அதுக்கு வந்து ஐயா சைதை துரைசாமி அவர்கள் நிறைய உதவி பண்ணார். அவர் கொடுத்துருந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், சைதாப்பேட்டை இதில் அப்போ பார்த்துருக்கேன். அப்பவுமே வந்து மாணவர்களை சந்தித்து அவரையும் சந்தித்து பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் நான் இங்கே வந்து பேரிட்டு சொல்ல முடியாது. அவங்க எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அவரால் இவ்வளோ தூரம் பெரிய பண்ண முடியுது. அதுக்கு வந்து கடவுளுடைய அருளும் கண்டிப்பாக குருவினுடைய ஆசியும் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும் என்று நானும் வேண்டிக் கொள்கின்றேன். அவருடைய இந்த ஸ்கூல் கனவு இந்த கஷ்டப்பட்டு அதை உருவாக்கி இருக்காரு. யாரும் பண்ணாங்கன்னு தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். அவருக்கு மீண்டும் பலத்த கைத்தட்டல் நமக்கு கொடுக்கலாம். அந்த விஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்டை கிரியேட் பண்ணி குழந்தைங்களுக்கு படிக்க வச்சோம்னா அந்த குழந்தைகள்லாம் பெரிய அளவுக்கு போவாங்க. அதுக்கு வந்து இந்த கனவு கண்டிப்பாக நிறைவேறும் என்று உங்கள் எல்லார் சார்பாகவும் என் சார்பாகவும் வேண்டிக் கொண்டு அவருக்கு மறுபடியும்
இந்த சுமதி மேடம் வந்து ரொம்ப எங்கேயுமே கூட வந்துடுவாங்க, எப்போ போனாலும் கூட வந்துடுவாங்க, பார்ப்பாங்க. அவங்க உறுதுணையாக இருக்கிறதுக்கு என்னுடைய நன்றி, மிக்க நன்றி. அவங்களும் ஒரு சிறந்த உழைப்பாளி, உறுதுணையாக இருக்கிறதுனால அவரை அப்படியே மேலே கொண்டு போக முடியுது. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பளித்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. முகவரி மாணவர்களையும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை பார்க்கும் போதெல்லாம் இரட்டிப்பான மகிழ்ச்சி. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி டிலைட்டட் அண்ட் வெரி ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் டுடே. இந்த ஸ்கூல் வந்து உருவாகிறதுக்கு என்னுடைய டெய்லி ப்ரேயர்ஸில் இது ஒன்று இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். இது கண்டிப்பாக உருவாகி ரியலைஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக என்னால் முடிந்த உதவியையும் நானும் கொஞ்சம் பேரை ரெஃபர் பண்ணுறான்னு சொல்லிக்கிறேன். அந்த ஸ்கூலோட ப்ராஜெக்டுக்காக வந்து மிக்க நன்றி. வாய்ப்பு மிக்க நன்றி.